ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் யசோஜனா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு குயிக்காகவும் அதே நேரம் ஆரோக்கியமாகவும் செய்யக்கூடிய கொஸ்கொஸ் டெவில் கணவாய் தான் இன்றைக்கு செய்ய போகிறேன். கொஸ்கொஸ் டெவில் கணவாய் புட்டு வந்து நான் டெஸ்கோவில் வேண்டினா லிடில் வேண்டிங்கன்னா சீப்பாக இருக்கும், அதே நேரம் கொஞ்சம் கூடவாகவும் இருக்கும், கொஞ்சம் கூட அமௌண்ட்டில் ஒரு பெரிய பாக்ஸில் இருக்கும். லிடில் கிட்டேன்னா நீங்கள் லிடில்லையே வேண்டிக் கொள்ளுங்க. நான் வந்து ஒரு கப் கொஸ்கொஸ் எடுத்து அதுக்கு மேலால் வந்து கொஞ்சம் அதில் மேலால் மேவி இருக்கிற மாதிரி சுடு தண்ணி விட்டு கொள்ளுங்க. நிறைய விடக்கூடாது, அதே நேரம் கொஞ்சமாக விட வேண்டாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி அந்த கரண்டியால் காட்டுறதில்ல அந்த கொஸ்கொஸை அப்படியே மூடி கொஞ்சம் மேவி இருக்கிற மாதிரி சுடு தண்ணி விட்டு கொள்ளுங்க. ஒரு 10 மினிட்ஸுக்கு பிறகு தண்ணி எல்லாம் பற்றி இப்போ கொஞ்சம் ஒரு முக்கால் பருவத்துக்கு அவிஞ்சு வந்திருக்கும். இதை வந்து ஒரு மைக்ரோவேவ் சேஃபான ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 60 செகண்ட் மைக்ரோவேவ் ஓவனில் வச்சுக்கொள்ளுங்க. மைக்ரோவேவ் ஓவன் இல்லாட்டி குழலில் போட்டு அடுப்பில் குழலில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய தீரம் அவிச்சு எடுக்க தேவையில்லை. இது ஏற்கனவே இங்கே பாருங்க ஒரு முக்கால் பருவத்துக்கு இது சுடு தண்ணியிலேயே அவிஞ்சிட்டுது. அதுக்கப்புறம் மிச்சம் ஒரு 60 செகண்ட் இந்த மைக்ரோவேவ் ஓவனில் வச்சிங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு கொஸ்கொஸ் புட்டு ரெடி ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் இந்த கொஸ்கொஸ் நீங்கள் கடையில் வேண்ட முடியாட்டி ஆன்லைன் அமேசானில் பார்த்துக்கொள்ளுங்க. இருக்கும் அப்படியா சூப்பர் மார்க்கெட் வழியும் இருக்கும், ஊரில் ஃபுட் சிட்டி அப்படி எங்கேயாவது இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு கணவாயில் வந்து நாங்கள் டெவில் செய்யலாம். குயிக்காக வந்து டெவில் செய்கிறதுக்கு நான் வந்து இதில் எல்லாம் ஸ்க்ரீன்லாம் டைப் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது நான் வளமையாக ஒரு ரேண்டமான மசாலா தான் போடுறேன். வீட்டில் எப்படி நாங்கள் ஒரு மீன் அல்லது கணவாய் அப்படி அதை பொரிக்கிறதுக்கு போடுவோமோ அதே மாதிரி மஞ்சள், உப்பு, தூள், இந்த கறித்தூள் தான், கறி பவுடர் தான் போடுறேன். அதுக்கு பிறகு இறைச்சித்தூள் எல்லாம் போட்டு அதுக்கு பிறகு தேசி புளி விட்டு அதுக்கு இந்த கோர்ன்ஃப்ளவர் மட்டும் கட்டாயம் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த கோர்ன்ஃப்ளவர் சேர்த்தா தான் நல்லா இருக்கும் இந்த டெவில் வந்து. அதே நேரம் இந்த கணவாய் வந்து இது பொரிக்கும் போது பறக்கவும் மாட்டுது. நம்மளாக கணவாய் பொரிக்கும் போது நாங்கள் எப்போவுமே மூடித்தான் பொரிக்கணும், இல்லாட்டி கணவாய் எல்லாம் வெடித்து மேலெல்லாம் பறக்கும். கறித்தூள் போடுறேன்றாலும் நீங்கள் கொஞ்சமாகவே போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் டெவிலுக்கு வந்து பிறகு எல்லாம் அந்த அரையடி சேர்த்துல அதெல்லாம் சேர்த்துக்கொள்ளுவோம். மிளகும் சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் வீட்டில் எப்படி ஒரு மீனோ கணவாய் இறால் அப்படி பொரிக்கிறதுக்கு நீங்கள் சேர்ப்பீங்களோ அதே மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நிறைய நேரம் நல்ல பொரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குயிக்காக ஒரு 5 நிமிஷத்துலேயே பொரி வட்டிடும். இப்போ பாருங்க, இப்போ தனியாகவே இதை எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம், அவ்வளோத்துக்கு நல்ல ருசியாக இருக்கும். இந்த கோர்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்து போட்டதால் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த பொரிச்ச எண்ணெய் இருக்குல்ல அதுலேயே கொஞ்சம் எடுத்து நல்ல ஃப்ளேவர் இறங்கி இருக்கும், அதை ஊற்றாதீங்க, அதுலேயே எடுத்துக்கொள்ளுங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு இந்த கொஞ்சம் அந்த இஞ்சியும் பூண்டும் வந்து ஒரு 3 நான் எடுத்து அந்த கணவாயின்ற அளவுக்கு ஒரு 3 பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் அந்த கேரட் சீவிர அந்த கேரட் சம்பல் போடுறதுக்கு செய்வோம், அந்த சீவிர அந்த கிரேட்டரால் சீவி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கு பிறகு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. வெங்காயம் வந்து நல்ல நிறைய வதங்கணும் என்ற அவசியம் இல்லை, வந்து ஒரு கிரஞ்சியாக இருந்தாலே காணும். ஒரு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் அந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கினாலே காணும். அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க, ஏன்னா குயிக்காக வந்து இந்த வதங்கிடும்.
இப்போ நான் கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து ஊர்லேண்டா அந்த கறி கொச்சிக்காய்ன்னு சொல்கிறது இல்லை, கறி மிளகாய்ன்னு சொல்லுவோம், அதுதான் போடுறது கூடுதலாக டெவிலுக்கு. அதுவும் ஒரு வகைன்ற ஒரு கேப்சிகம்ன்ற ஒரு வகை தான். இது நான் இங்கே வந்து இந்த நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கட்டும், சிவப்பு பச்சை மஞ்சள் அப்படி அதில் குட்டி குட்டியாகிட்டேன். கொஸ்கொஸ்ன்றதால் இதுக்கு நார்மலாகவே டெவிலுக்கு கொஞ்சம் பெருசாக தான் வெட்டி போடுறது இந்த கேப்சிகம். ஆனால் நான் வந்து இப்போ கொஸ்கொஸ்ன்றதால் அது சின்னனாக இருக்குந்தால கொஸ்கொஸ், அப்போ அதால் வந்து இதையும் சின்னனாகவே வெட்டி கொள்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் மூடினா குயிக்காக வதங்கிடுமென்று மூடினேன்னா அது வந்து இது இந்த கேப்சிகமும் கூட பொரிக்க தேவையில்லை, கொஞ்சம் வந்து வதங்கினாலே காணும். ஏன்னா இது கிரன்ச்சியாக தான் இருக்கணும் கட்டாயம். அதுக்கு பிறகு இந்த கிரஷ் சில்லி என்று சொல்கிறது, இந்த அரியடி சேர்த்தல்னு சொல்லுவோம், அதுதான் கொஞ்சம் சேர்க்கணும். உங்களோட கேரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இது கொஞ்சம் போட்டாலே நிறைய கேரமாக இருக்கும், பார்த்து அளவாக போட்டுக்கொள்ளுங்க. அது வதங்கினதுக்கு பிறகு பொரித்து வச்ச கணவாயம் சேர்த்து வதக்கி கொள்ளுங்க. இப்போ கொஞ்சமாக சோயா சாஸ் விட்டுக்கொள்ளுவோம். அதுக்கு பிறகு கொஞ்சமாக வினிகர், ஒரு 2-3 ட்ராப் வினிகர் சேர்த்து விட்டுக்கொள்ளுவோம். சோயா சாஸும் நீங்கள் நிறைய விட்டீங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 3-4 ட்ராப் விட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு டொமேட்டோ கெச்சப் விட்டுக்கொள்ளுங்க. இது வந்து டொமேட்டோ இந்த சோஸ்ன்னு இருக்குது, புளிம்பா கெச்சப்பண்டும் இருக்குது. இது வந்து டொமேட்டோ கெச்சப். நார்மலாக அந்த டொமேட்டோ சோஸ்ன்னு சொல்கிறது, அந்த டொமேட்டோ பியூரி வந்து அது விடக்கூடாது, இந்த டொமேட்டோ கெச்சப் தான் விட்டுக்கொள்ளணும். அதில் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கொள்ளுங்க. இல்லைனா தக்காளி போட இல்லை, உங்களுக்கு தக்காளி விருப்பம் வேண்டாம் தக்காளியை போட்டுட்டு டொமேட்டோ கெச்சப்பையும் ஒரு அளவாக விட்டுக்கொள்ளுங்க. நான் தக்காளி போடாததால் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் கூடவாகவே விட்டுக்கொள்கிறேன். அப்படியெல்லாம் சோஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் மூடி விடுங்க. மூடினதுக்கு பிறகு இந்த இனிப்பு புளிப்பு உரைப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். அவ்வளவுதான், கனவா டெவில் வந்து ரெடி ஆகிட்டுது. இது குயிக்காகவும் செஞ்சிடலாம், அதே நேரம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் செஞ்சு பாருங்க. நீங்கள் இது வரைக்கும் செய்யலையென்றால் கட்டாயம் செஞ்சு பாருங்க. ஸ்ரீலங்காவில் ஒரு சரியான ஒரு ஃபேமஸான இந்த ரெசிபி வந்து இந்த டெவில் தான். சிக்கன் டெவில், கனவா டெவில், ரா டெவில் என்று டெவில் ஃபேமஸாக இருக்கும். இதுக்கு நான் வந்து கடைசியாக ஸ்ப்ரிங் ஒனியனும் கொஞ்சம் தூவிட்டு அதுக்கு பிறகு எள்ளு தூவுறேன். இந்த எள்ளு தூவுறது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் வடிவாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ டெவில் எல்லாம் ரெடி ஆகிடுது. அதுக்கு பிறகு இந்த குயிக்காக இதுக்கு டைம் எடுக்காது, கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஸ்ப்ரிங் ஒனியனும் கேரட்டும் கொஞ்சம் உப்பு மிளகு மஞ்சள் இவ்வளவுதான், வேறு ஒன்றுமே போட தேவையில்லை, சோஸ் ஒன்றுமே போட தேவையில்லை. கொஞ்சம் வதங்கி இருந்தது கேரட்டுன்ற பச்சை வாசனை போன உடனே ஒரு முட்டையை அடித்து விட்டுட்டு கொசை பிரட்டி விடுங்க. அவ்வளவுதான், இதுக்கு டைமே எடுக்காது, ஒரு 5 நிமிஷம் இல்லாமல் இருக்கும். குயிக்காக செஞ்சுருங்க. பாருங்க, ஒரு கப்பில் தான் கொஸ்கஸ் போட்டது எவ்வளோ விளைஞ்சி வந்துருக்குதுண்டு. அதால் நீங்களும் அளவாகவே கொஸ்கஸ் வந்து சுடுதண்ணி விடும்போது அளவாக கொஸ்கஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த அரைவாசி கொஸ்கஸ் எடுத்து தான் நான் இப்போ பிரட்டுறேன். இந்த கொஸ்கஸ் உண்மையிலேயே இப்போ தனியாக டெவிலுக்கு மட்டும்தான் டேஸ்ட் இல்லை, அரைச்ச மீன் குழம்பு அரைச்ச கறிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை புட்டு தோற்று போன மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் சாப்பிடாட்டி நம்மளாக சலாட் அப்படி தான் செய்வோம், ஆனால் இதுக்கும் சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவ்வளவுதான், ஒரு பெரிய ஒரு ஃபுட் மக் வந்து இந்த முதல் கணவாயை போட்டுட்டு டெவிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்கஸை போட்டு இந்த பிளேட்டில் போட்டு கொட்டிட வேண்டியது தான். So 1 2 3 பாருங்க, எவ்வளோ நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வடிவாகவும் இருக்கும். இது மஸ்ட் ட்ரை என்று தான் நான் சொல்லுவேன், அவ்வளோத்துக்கு நல்ல டேஸ்ட் இருக்குது. ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்படி டெவில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி இதுக்கும் இந்த கொஸ்கஸுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்றாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட இல்லை விளாக்கோட சந்திப்போம். அது வரைக்கும் பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப்.